ஒரு டைமில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஆண்டாள் கோயிலில் சுதர்ஷன் ஒரு பட்டர் ஒருத்தர் உண்டு. பெரியாழ்வார் வம்சாவழி 225வது வம்சாவழி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சொக்கலிங்கம் நீங்கள் வந்து சின்ன பையன், வயசில் என்னோட சின்னவர், அவர் வந்து நீங்கள் வரணும் திருப்பதிக்குன்னார். நான் இப்போ திருப்பதியில் இருக்கேன், நைட்டு வந்துடுங்க, நாளைக்கு காலைல L1 தர்ஷனு, நான் டிக்கெட் போட போகிறேன். L1னா என்ன அர்த்தம்னா, ஒரு 10-12 நிமிஷம் சாமி கும்பிடலாம். மொத்தம் 200 பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க காலையில். இந்த விவிஐபி பிரேக், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங்லாம் பார்க்கக்கூடிய அந்த பிரேக், அந்த பிரேக் டைம். தீர்த்தம், சடாரி, ஆர்த்தி, இந்த மூணுமே உண்டு. நம்ம பெருமாளை 10 செகண்ட் பார்க்குறதே பெரிய விஷயம். அந்த இடத்துல தீர்த்தம் கொடுத்து நமக்காக ஆர்த்தி காமிச்சு பெருமாள் சடாரி வைக்கிறது பெரிய விஷயம். அந்த கோயில் உள்ள இருக்கக்கூடிய ஏகாங்கிகள், அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவங்க எல்லாமே ஸ்ரீவில்லிபுத்தூர், அவங்களும் ஃபோன் பண்ணுறாங்க. நான் வந்து அதில் அந்த ஏகாங்கிக்கு ஒரு வாட்டி எனக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கேட்கும்போது, வாங்க திருப்பதிக்கு தர்ஷனம்லாம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னப்போ, நான் வரவே மாட்டேன், எனக்கு தாயார் தான் பிரதானம். அவன் கண்ணீர் விடுறான் எனக்கு அந்த இடத்துல பார்த்து, இன்னும் இப்படி ஒரு பக்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு அந்த மாதிரி இருந்த சொக்கலிங்கம். நான் ஆண்டாளுடைய அப்பா ஸ்தானம், அந்த பெரியார் வம்சாவில் சின்ன பையனை கூட அப்பா ஸ்தானம், நான் கூப்பிட்றேன், நீங்கள் வந்தாகணுன்னொன்னே வேறு வழி இல்லாமல் போகிறேன் சார். இந்த சரணாகதிக்காக அந்த விஷயம் சொல்கிறேன். போகும்பொழுது இது நான் சொல்கிறது வந்து 2015 நடந்த விஷயம். அப்போது அந்த பெருமாள்கிட்ட பார்க்குறேன். நல்லா அந்த ரூம்லாம் எப்படின்னா, ஒரு ரூமும் வந்து 4 கிரவுண்ட் இருக்கும். அந்த அளவுக்கு அதில் ஒரு அதில் 6 பெட்ரூம் இருக்கும். அது லட்டு எவ்வளோ வேணால் வாங்கிக்கோங்க, பெரிய பெரிய லட்டு. அது வந்து இந்த இலவட்ட கல் மாதிரி இருக்கும் ஒரு லட்டும். அது போல் நீ எவ்வளோ வேணால் வாங்கிக்க, வடை வாங்கிக்க, தோசை வாங்கிக்கோன்னு சொல்லி என்னை வந்து வற்புறுத்தி, ஏன்னா நான் வந்து வராத வந்துட்டனால அப்புறம் பெருமாளுக்கு வந்து வெள்ளிக்கிழமைனா அபிஷேகம். ஏன்னா ஆண்டாள் வந்து வெள்ளிக்கிழமை தான் ஸ்நானம்னால பெருமாளும் அது ராமானுஜர் ஏற்படுத்த ஒரு விஷயம். அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, ஸோ அபிஷேக தீர்த்தம். நான் போனது சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அபிஷேக தீர்த்தம் வந்து எனக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் பெருமாளை வந்து தொட்டு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த தொடச்ச துணி, இங்கே வைக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரம் எல்லாமே எனக்கு தனித்தனியாக பேக் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த பெருமாளை நான் உள்ளே போகிறது மாதிரி எனக்கு கொடுத்துறாங்க. அப்போ நான் அந்த பெருமாளை பார்க்குறேன். பெருமாள் பார்க்கும்போது நான் வந்து முதல் நாள் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது, அடுத்த நாள் இந்த ஸ்நானம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் வைர வைடூரியங்களோட பெருமாள் பார்க்குறதுக்கு. நான் அந்த பெருமாள்கிட்ட கேட்குறேன், உனக்குலாம் வந்து தங்கம் கேடா வைடூரியம் கேடா, இப்படியே தான் கேட்டேன். நான் டெல்லிங்கும், நான் உங்களுக்கு வந்து நீங்கள் சரணாகதினா என்னென்னு புரிஞ்சுக்கணுங்க சொல்கிறேன். நீலாம் மனுஷனா, உன் பொண்டாட்டிக்காக நான் ஊராக பிச்சை எடுத்திருக்கேன், நீ பிச்சைக்கார பையில உனக்கு அறிவு வேணாமா, நீ வந்து மனசாட்சி இருந்ததுன்னா வந்து உன் பொண்டாட்டி நீ தங்கத்தோட இருக்க, இதில் ஒரே ஒரு 0.001% இருந்ததுன்னா அவள் வந்து அது தங்க விமானம், உலகத்திலே பெரிய தங்க விமானம்னு பேர் கிடைக்கல, உன் பொண்டாட்டிக்கு பேர் கிடைக்கக்கூடாதுன்னு நீ இப்படி இருக்க, நீ நல்லா இருப்பியா, நீ தை மாதத்துக்குள்ளே இது பண்ணி முடிக்கல, தை 30க்குள்ள நான் இங்கே வந்து சூசைட் பண்ணிப்பேன்னு வேண்டிக்கிறேன் சார். சத்தியம், அது என்னுடைய சாப்பாட்டின் மேலே சத்தியம் சார். அது நான் சொல்கிறது, யூ வில் நாட் பிலீவ். நான் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ரிலேட்டிவ் ஒருத்தர், ஏடிஎம்கில் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான பிரமுகர், அவரை நான் சந்திக்கிறேன். ஆனால் என்னென்ன இது வந்து தங்க விமானம் வந்து, ஏன்னா நம்ம அம்மாட்ட கேட்பேனே, நீங்கள் லெட்டர் கொடுங்க பூங்குண்டனை போய் பார்ப்போன்னு சொல்கிறார். பூங்குண்டனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவர் தான் சிஎம்மோட அப்போ செக்ரட்டரியாக இருந்தார். உடனே லெட்டர் கொடுக்குறேன். லெட்டர் கொடுத்தோடனே அதில் 2-3 கரெக்ஷன் நான் 3 பக்கத்துக்கு கொடுத்துருந்தேன். ஒரே பக்கத்தில் அழகாக பண்ணி கொடுங்கன்றாரு, ஒரே பக்கத்தில் அழகாக பண்ணித்தரேன். உடனே அது வந்து இந்த சோக்கால் அந்த டைமில் வந்து திருமதி சசிகலா அவர்கிட்ட அந்த லெட்டர் போகுது, சின்னம்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அம்மாக்கிட்ட. அவங்க போகும்போது அங்கே இவன் என்ன கோவிலுக்கு வந்து தங்கம் கேட்குறான், திருட்டு போய அரசாங்க கோயிலுக்கு இவன் தங்கம் கேட்கணும், எல்லாம் நம்மகிட்ட வாங்கி கொள்ளடிக்கிறதுக்குன்னு அந்த அம்மா திட்டுறாங்க. பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கார், அவர் முஸ்லீம், அவர் விருதுநகரை சேர்ந்தவர், அவர் பேர் ஜமால், அவரை சரவணன் கொடுவாங்க. அந்த அம்மாவுடைய சசிகலாவுடைய அந்த அம்மையாருடைய ஜோதிடர், அந்த அம்மா சார் வரைக்கும் அவர் தான் ஜோதிடர், நல்ல ஜோதிடர். உடனே என்னம்மா ஏமா கோபமாக இருக்கேன், சரவணா பாரு நம்ம ஊர் தானே விருதுநகர், ஒரு திருட்டு பையன் 25 கிலோ தங்கம் கேட்குறான், இவன் ஏதோ கலெக்ட் பண்ணி கொடுத்தாலும் நம்மளை கேட்குறான், இவன்ட்டெலாம் கொடுத்தா இவன் வீட்டுக்கு எடுத்து போய் திருடிட்டு வாடினோடனே யாருமான்னு கேட்குறாரு. ஆண்டாள் சொக்கலிங்கம்னு உடனே சொல்கிறேன், அம்மா வந்து ஆண்டாள் பைத்தியம், நீங்கள் அவனுக்கு வேணா வச்சுன்னா ஆட்சி கலைஞ்சிரும், அந்த ஆள் நல்லா ஆள்மா. என்னடா அவனுக்கு தெரியுமா சரவணான்னு கேட்குறாரு. அந்த ஜோதிடர்கிட்ட நல்லா தெரியுமா எனக்கு, அவர் கேட்டது உண்மை, நீ வந்து அதை கொடுத்தீங்கன்னா அந்த ஆட்சி மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த ஜமால் பாய் வந்து சொல்கிறார், ஜோதிடர்ல அப்படியா சொல்கிற, நான் இவனெல்லாம் உள்ள தூக்கி போனேன். அப்போ இவன் நினச்சிட்டானா வந்து தான் திருடி பிறரை திருடின்ற மாதிரி, நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தானே உலகத்தில் எல்லாருமே பார்க்க தோணும், நம்ம போட்டிருக்க கண்ணாடி வச்சு தானே இவன் மனசுக்கு நினச்சி வெளிலன்னு சொல்கிறான். இந்த அம்மாவுக்கிட்ட அப்புறம் இவன் சொல்லியிருக்கான் அந்த அம்மாக்கிட்ட, அம்மா அப்படி ஒருத்தர் 25 கிலோ தங்கம் வாங்கிட்டு
ஒருத்தன் உயிரோட நடமாட முடியுமா உங்களை ஏமாற்றிட்டு ஊரில் அப்படின்னு சொன்னோடனே அதுவும் கரெக்டு தான், நம்ம என்ன அவங்ககிட்டயா கொடுக்க போகிறோம், கோயிலில் தானே கொடுக்க போகிறோன்னு சொல்லி உடனே அந்த அப்போ தனபால்னு ஒருத்தர் இருந்தார் கமிஷனர், அவரெல்லாம் கூப்பிட்டு டக்கு டக்குன்னு எல்லாமே பண்ணி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க சார். அதில் 4 கிலோ தங்கம் பாக்கி சார், 4 கிலோ பாக்கி, அந்த கும்பத்துக்கு பாக்கி. விஜயகாந்த் என்ன பண்ணார், நான் கூட்டின்னு போனப்போ நான் 1 கிலோ தரேன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நான் கும்பம் நான் தான் கொடுக்கணுன்ட்டு 100 கிராம் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு நான் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. நான் அவங்ககிட்ட கேட்டேன், நாங்களுக்கு அந்தளவுக்கு அவங்க கம்ஃபர்டபுளாக பதில் சொல்லலை. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிச்சை கேட்டேன். நான் லைஃப்பில் லாஸ்ட்டாக பிச்சை கேட்குறேன், தயவுசெய்து ஆண்டாளுக்காக தங்கம் கொடுக்கணும் போது 900 கிராம் 900 கிராம் 1 கிலோவுக்கு ஒரு 100 கிராம் கம்மி தங்கம் கலெக்ட் ஆகிடுச்சு சார். கடைசியாக யார் தங்கம் கொடுத்தோன்னா இங்கே ஜவஹர்னு ஒருத்தர் இருக்கார் விழுப்புரத்தில் இருந்து வந்திருக்காங்க டீம்மேட், அவரோட மனைவி மேகலா. அந்த பொண்ணு யாரெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். 23 கிராம் தங்கம் வந்து விழுப்புரத்தில் வச்சு நிற்கிறாங்க சார் பொன்னுசாமி ஹோட்டலில். நான் அது எனக்கு அவங்கள உண்மையாக கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல, எத்தனை கிராம்லாம் தெரியாது. ஆனால் அவங்க சொன்னது, அண்ணா அது முடிஞ்சிடும்ண்ணா, என்னால் முடிஞ்சதுண்ணா, முடியலன்னா நான் வேறு ஏதாவது கூட நான் அரேஞ்ச் பண்ணி தரேண்ணா. அதாவது அவங்க ஒரு ஏழை, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஏழைன்னு சொல்ல மாட்டேன், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஏதாவது நான் ரெடி பண்ணுறேன் அந்த உந்துதல் சார். நான் அந்த சந்தோஷத்தில் அந்த தங்கத்தை வாங்கிட்டு போகிறேன். அந்த பொண்ணு யாருன்னா எனக்கு தெரியாது. அப்போ என் நண்பர் ஒருத்தர் சித்தார்த்னு ஒருத்தர் கூப்பிட்றார், கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஒரு மனிதர். ஆண்டாள் சார் உங்கள் இது பார்த்தேன், மெசேஜ் பார்த்தேன், தப்பாக இருந்துச்சு, நான் 2-3 பேர்ட்ட கலெக்ட் பண்ணியிருக்கேன், நான் சனிக்கிழமை கொடுத்துறேன், நீங்கள் புதன்கிழமை போகிறீங்க, என்னால் புதன்கிழமை வர முடியாது, நான் சனிக்கிழமை கொடுத்துறேன். சரிங்க சார் பார்த்து பண்ணுங்கள், அவங்க யாரெல்லாம் வாங்குறீங்களோ அந்த கோல்டு பேர்லாம் கரெக்டாக எழுதிங்க நான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நேராக போயிட்டு கோயிலில் 1 கிலோ தங்கம் சிம்பிளாக ஒரு மஞ்சள் பையில் மடித்து 10-11 டிக்கெட்லாம் வாங்காமல் நார்மல் தர்ம தர்ஷனில் போய் சாமி கும்பிட்டுட்டு, சார் இங்கே எங்கே சார் ஆஃபீஸ் இருக்குது, போயிட்டு இது மாதிரி இந்த பையை மட்டும் வச்சு கொடுங்கன்னா அங்கே இருக்க பட்டர்கள்லாம் அந்த இடத்துல வல்லுன்னு வந்துருக்காங்க ஏதோ ஒன்று சொல்லி, அது அந்த கோயிலுக்கு வரக்கூடிய 1 கிலோ தங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அப்புறம் அப்போ அந்த சுதர்ஷன் சாமி தான் பார்த்து இவங்களை வச்சு கூப்பிட்டு போனேன், உள்ளே 1 கிலோ தங்கம் இருக்கணும், எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. உடனே அந்த தக்கார்லாம் ஓடி எல்லாருமே இவங்கள மரியாதை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாங்க, ஒரு பதில் மரியாதை எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதாவது 1 கிலோ தங்கம் கொடுக்குறவர் நான் எல்லாத்தையும் வாங்கியிருக்கேங்கன்னு சொன்னார் வழியே, நான் அவரை கேஜ் பண்ணலை, இவர் 1 கிலோ கொடுப்பாருன்னு கூட கேஜ் பண்ணலை. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டு அவர் வெளியில் ஏறிடுறார். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோ இருந்தது, அப்புறம் 50 கிராம் 100 கிராம் அந்த உள்ளூர் மக்கள் உள்ளூர் பிஸ்னஸ் மேன்லாம் பண்ணி கும்பாபிஷேகம் 20ஆம் தேதி 2016 நடந்தது, ஜனவரி 20 நினைக்கிறேன் நடந்தது. தங்க விமானம் திருப்பணி முடிஞ்சுது சார். என்ன பியூட்டினா, நான் வேண்டிக்கிறேன் திருப்பதிக்கிட்ட, என்றைக்கு கும்பாபிஷேகம் நடக்குதோ தங்க விமான திருப்பணி முடிஞ்சு அன்றைக்கி நான் திருப்பதியை இதே மாதிரி L1 தர்ஷனில் நான் பார்ப்பேன். அதே போல் L1ல் பார்த்து ராஜான்னு ஒருத்தர் இருக்கா தஞ்சாவூர், அவர், நான், என்னுடைய பாட்டி, என்னுடைய அடாப்டட் டாக்டர் சங்கமித்ராவோட கணவர் 4 பேர் போகிறோம். 5 பேர் போனோம், ஒரு ஆள் வர முடியல, 4 பேர் போய் பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு வரோம். ஆண்டாள் இன்ட்யூஷன் நீங்கள் வராதன்னு சொல்கிறா. அந்த கோயிலில் பல 100 முறை போன நான், ஒரு சர்வ மரியாதையோடு போன நான் அன்றைக்கி தடுக்கப்படுறேன். ஏன்னா போலீஸ்காரன் எல்லாம் வெளியூர் போலீஸ்காரன் உள்ளே விட மாட்டேன்றான். சேர்மன் சொல்கிறாரு, நான் உள்ளே போய் மாட்டின இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, சாவி இல்லைன்றான் அந்த போலீஸ்காரன். பெரிய பிரச்சனை, கிட்டத்தட்ட அவமானம்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த சரணாகதின்ற ஒரு விஷயத்தோட உண்மை என்னென்னா, குடையிலனா எடுத்துக்கோ அவ்வளோதான். நீங்கள் சாமியெல்லாம் இந்த நரசிம்மர்லாம் பேசக்கூடிய தெய்வம், நீங்கள் போய் கேட்குறீங்கன்னா எனக்கு கொடு அப்படின்னு கையை காமிச்சு கேட்கறது பதில் கழுத்தை பிடிச்சி கேட்கணும், நீ மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்துக்கணும். பணத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை போய் தயவுசெய்து கோயிலில் போய் கேட்காதீங்க, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு நரசிம்மா நீ நான் ஆடி ஆடி அகம் குறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாணுதலே, தயவுசெய்து எனக்கு பணம் கொடுக்கலாம் கேட்காதீங்க. என்னை எனக்கு உயிரோட வச்சுருக்க, நீ எனக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குற அப்படின்னு சொன்னால் 2 விஷயந்தான். ஏன்னா ஒன்று, நீ எனக்கு ஒரு மாடியிலேருந்து தள்ளி விட்றேன்னா ஒன்று எனக்கு பறக்க கற்றுக் கொடுப்ப, இல்லைனா என்னை தாங்கி பிடிப்ப கீழே நின்ற ஒரு தத்துவம் தான் அது. அப்போ பிரச்சனையை கொடுக்குறேன்னா எனக்கு அந்த பிரச்சனையில் நான் எவ்வளோ பெரிய ஆளாக வெளியில் வரப்போகிறேன்ற ஒரு உண்மையை, ஒரு தத்துவார்த்தமான உண்மையை நீ விளக்குவதற்காக அதை கொடுக்குற. ஸோ அதை தாங்குவதற்கு பலத்தையும் ஜெயிப்பதற்கான வல்லமையும் கொடுன்னு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா யூ வில் வின் த கேம். எவன்